ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான். நாங்கள் வந்து செங்கல்பட்டுலேருந்து திருச்செந்தூர் எப்படி போனோம், எதுக்காக போனோம், என்னென்ன பண்ணோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் வந்து உங்களுக்கு துணியெல்லாம் காமிச்சிருப்பேன். அதாவது லுங்கி, டவல், சாரீஸ்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்கோம். எதுக்காகன்னு சொல்லிட்டு காட்டியிருப்பேன். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாங் வீடியோவில் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து எல்லாரும் 4 பேரும் கிளம்பிட்டு தேவையான பொருளாக எடுத்து பார்சல் கட்டி எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து பஸ் ரிசர்வேஷன் பண்ணதுனால பைபாஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம செங்கல்பட்டு பைபாஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் நம்மளுக்கு பஸ் வந்து ஸ்டாப்பிங் சொன்னாங்க. அங்கே வந்து நீங்கள் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் முன்னாடி நாங்கள் போயிட்டோம். எதுக்கு நம்ம கரெக்ட் டைம் போய் அவஸ்தப்படணுன்றதுனால நாங்கள் இங்கேருந்து ஆட்டோ ஏறி கரெக்ட் டைமுக்கு நாங்கள் போயிட்டு நின்று நேரத்தில் ஈவினிங் வந்து நாங்கள் காஃபி குடிக்காத சிட்டி அது கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீ குடித்தோம். நானும் அவரை மட்டும் கொஞ்சம் காஃபி டீயும் குடித்தோம். பசங்க எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே பஸ்ஸும் வந்துச்சு. நாங்கள் போன பஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி தாங்க. நிஜமாக சொல்கிறேன், சூப்பர் பஸ்ஸுங்க. இதோட டீட்டெயில் நான் ஷார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் ஷார்ட்ஸ்லையும் பார்த்துக்கோங்க. இதுலேயுமே நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி வந்து இது உள்ளவே இருக்குது. நம்மளுக்கு டாய்லெட் போகக்கூடாதுங்க, நம்ம 1 பாத்ரூம் மட்டும் தான் போக முடியும். அப்படி நீங்கள் மீறி போனீங்கன்னாக்கா 1000 ருபீஸ் உங்களுக்கு ஃபைன். அவங்க வந்து கீ கொடுக்குறாங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் போயிடலாம். வாஷ் பேஷன் எல்லாமே இருக்குது, நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க பாத்ரூம். அதே போல் நம்ம அதாவது பர்த் பஸ்ன்றதுனால ஸ்லீப்பிங்லேயும் போகலாம், கீழே வந்து சிட்டிங்கும் இருக்குது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா பர்த்து, ரைட் சைடு கீழவும் பர்த்து தான், சிங்கிள் அந்த மாதிரி இருக்குது. மேலே டபுள் காட் அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் போகிறது டபுள் தான். நானும் பாப்பா ஒரு ஸ்லீப்பிங்கு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தம்பியும் அவரும் படுத்துக்கிற மாதிரி டபுள் புக் பண்ணி மேலே தான் அப்பரில் தான் போனோம். சூப்பராக இருந்ததுங்க பஸ்ஸு. கீழே ஸ்லீப்பிங் அதுவுமே நல்லா இருக்குது. ஸ்லீப்பிங் கிடையாது, சேர்லேயே சிட்டிங்லேயே நம்ம தூங்கிட்டு போகிற நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் ரொம்ப லாங் இல்லையா, செங்கல்பட்டுலேருந்து திருச்செந்தூர்ன்றப்ப கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. அது எவ்வளோ தொலைவுன்றதுனால நம்ம பர்த் தான் பெஸ்ட்டுங்க. நம்ம நல்லா தூங்கி எழுந்து போனாக்கா காலையில் எழுந்து நாழிக்கிணறு கடலெல்லாம் குளிச்சிட்டாக்கா சாமி பார்க்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஸ்லிப்பிங் தான் பார்த்து போனோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, கம்ஃபர்டபுளாக இருந்தது. டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடியே பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் வருது. நீங்கள் அதாவது அவசரமாலாம் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 4 பேருக்கு என்னமோ அதை புக் பண்ணி போயிட்டோம். அதை ப்ரைஸ் டீட்டெயிலாம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைட் ஏசி ஃபெசிலிட்டி, ஏசி நல்லா செம்ம கூலிங்க. சார்ஜர் போகிறதுக்கு சார்ஜர், அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது. மொபைல் வைக்கிறதுக்கு மொபைல் ஸ்டாண்ட் இருக்குது. ஸ்லிப்பரு, வாட்டர் பாட்டில், நம்ம ஏதாச்சும் திங்ஸ் பேக் எதனா எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதாவது படுக்கிறோம் இல்லைங்களா, கால் நீட்டுற சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சின்னதாக ஒரு ஸ்டாண்டும் வச்சுருக்காங்க. அழகாக ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கு. நான் வந்து இதுதாங்க ஃபஸ்ட் டைம் போகிறது. நான் இதுக்கு முன்னாடி பர்த் பஸ்லாம் போனது கிடையாது. நாங்கள் போகிறோன்னா எல்லோரும் காரில் போவோம், அப்படின்னா வேனில் போவோம். நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னாக்கா பஸ்ஸில் போயிட்டு வந்துடுவோம் நார்மலாக. இது ரொம்ப லாங்கிறதுனால பஸ்ஸு புக் பண்ணி போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது நிஜமாவே பஸ்ஸு. நீங்கள் சப்போஸ் லாங்காக எங்கே போகிறீங்க அப்படின்னாக்கா இன்டர்சிட்டி பஸ் புக் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி, நல்ல ஒரு ஹாப்பியான ஜேர்னியாக கூட இருக்கும். நாங்கள் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன சொல்ல, அது ஒரு நல்லா இருக்கும் இல்லைங்களா, புதுசாக நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்ல. நம்ம சிட்டிங்லேயே தான் எப்பயுமே போவோம், கஷ்டமாக இருக்கும், காலெல்லாம் வீங்கிடும், அப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கோம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம ஏறணுமா, நம்மளுக்கு 24 ஹவர் ஏசி இருக்கா, அழகாக தூங்கிட்டே போகிறோம். நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது, பயமும் கிடையாதுங்க. நம்ம அதே போல நீங்க லேடிஸ் சிங்கிளா போறீங்கன்னாக்கா பக்கத்துல லேடிஸே படுக்கிற மாதிரி நீங்க பார்த்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். சிங்கிள் காட்டும் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க அழகா புக் பண்ணி போகலாம். சேஃப்டி தாங்க, பயப்படலாம் தேவையில்ல. நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணல அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. 2 இடத்துல ஸ்டாப்பிங் போட்டாங்க. நாங்கள் பஸ் ஏறினதுமே பார்த்தீங்கன்னாக்கா மாமண்டூரில் போட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. மாமண்டூருக்கு முன்னாடி எங்கேயும் போட்டாங்க, ஒரு ஹோட்டலில் போட்டாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போய்க்கலாம், தண்ணி இதெல்லாம் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் சொன்னாங்க. நாங்கள் அப்போ தான் ஏறணும். ரெஸ்ட் ரூமில் எதுவும் எனக்கு தெரியல, சும்மா போயிட்டு கடைலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் பார்த்துக்கோங்க. செம்மையா இருக்கு பஸ், செம்ம கிளீனா இருக்கு. நம்ம உள்ள தூங்க ஏறினதுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ப்ளூ கலர் லைட் போட்டுடுறாங்க. நம்மளுக்கு தூக்கமுமே நல்லா வருதுங்க. பஸ்ஸில் போகிற மாதிரி தெரியவே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருந்தது, நல்லா இருந்தது. நான் உள்ள உங்களுக்கு க்ளீனாக வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்ம ஏறின ஒரு 20 நிமிஷத்துக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா மாமண்டூர் வந்துருச்சு. 20 கூட கிடையாது, 1/4 மணி நேரத்துக்குலாமே வந்துருச்சு. நம்ம அப்போ தான் ஏறணும், சும்மா இறங்கி சிப்ஸ் அது மாதிரி எதனா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இது மாதிரி வெளியே போகிறச்ச மட்டும்தான் ஏதாச்சும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன், இல்லைனா இந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. மற்றபடி கேக்கு இந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பாங்க, பிளெயின் கேக்கு, நேந்திர சிப்ஸ் இந்த மாதிரி தான் வீட்டில் இருக்க சொல்ல ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம லாங்காக போகிறப்ப மட்டும் இந்த மாதிரி ஏதாச்சும் பிள்ளைங்க கேட்டாங்கன்னா வாங்கி கொடுப்போம். அதெல்லாம் பிடிச்சி இதுதான் வேணும் அப்போல்லாம் கேட்டது கிடையாது. இது வரைக்கும் அப்படி கேட்டது கிடையாது என்னோட பிள்ளைங்க. நாங்கள் எது வாங்கி கொடுத்தோமோ அதான் சாப்பிடுவாங்க. அதுவும் பாப்பா வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வாமிட் வரும்னு சொல்லி பயந்தாங்க. எனக்கு நிஜமாவே சொல்கிறேன், இந்த பஸ்ஸில் போனது எங்களுக்கு அதுவும் ஒரு ப்ளஸ் தான். இங்கே பாருங்கள்,
பஸ் உள்ள போக சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா ப்ளூ லைட்லாம் போட்டு வச்சுடுறாங்க. நம்ம தூங்க சொல்ல நம்மளுக்கு நல்ல சேஃப்டியாக இருக்குது. நல்லா நம்ம வீட்டில் தூங்குற மாதிரி இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா இருந்ததுங்க. நல்லா சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், ஏறியாச்சு. ஏறிட்டு நாங்கள் திரும்பவும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் போக சொல்லவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 ஹவரே நாங்கள் தூங்கிட்டோம். ஏன்னா நம்ம காலையில் போய் இறங்குனதுமே நம்ம ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் நம்ம குளிக்கிற வேலைலாம் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே உங்களுக்காக நான் வீடியோ எடுத்தேங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கண்டிப்பாக லாங் போகிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2:30 மணி போல் ஒரு ஊரில் நிறுத்துறாங்க. அது எந்த ஊரில் எனக்கு சரியாக தெரியல. சரி, நம்ம ரெஸ்ட் ரூம் போயிடலாம், பஸ்ஸில் இருக்குது, இருந்தாலும் நிறுத்துறப்ப எதுக்கு நம்ம தயங்கணும் அப்படின்றதுனால நிறுத்தின இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்ட் ரூம் போயிடலான்ட்டு இறங்கி போயிட்டு வந்துட்டோம். நானும் அவரை மட்டும் தான் போனோம். பசங்க நல்லா தூக்கங்க, செம்மையாக தூங்குனாங்க. அதே போல் நம்பி விட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு சேஃப்டி இருந்தது. அதனால் விட்டுட்டு கீழே இறங்கி ரெஸ்ட் ரூம் போயிட்டு பாத்ரூம்லாம் கூட க்ளீனாக நீட்டாக இருந்தது. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டோம். நல்லா எல்லாருமே இறங்கி காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் டீ எல்லாமே சாப்பிட்டு தாங்க பஸ்ஸில் ஏறுறாங்க. நம்மளுக்கு பாத்ரூம் இருக்குன்றதுனால அதுலேயே போய் எல்லோரும் உட்காந்துலாம் இல்லை. எங்கெல்லாம் ஸ்டாப்பிங் போடுறாங்களோ அங்கெல்லாம் அழகாக இறங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணலை. அவ்வளோதான், காஃபி குடிச்சிட்டு எப்போதும் போல் நாங்கள் பஸ் ஏறிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5:30 6 மணி போல் தூத்துக்குடி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். சரி, எழுந்துட்டேன். நானும் நல்லாமே தூங்கினேங்க. நல்லா தூங்கி எழுந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தூத்துக்குடி வர சொல்லி நாங்கள் வீடியோ எடுத்தோம். ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் வந்து அந்த உப்பளம்லாம் ரொம்ப நிறைய உப்பளம்லாம் பார்த்தேன். ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம், திருச்செந்தூர் 2 வாட்டியும் 3 வாட்டியும் போயிருக்கோம். நாங்கள் ரொம்ப பிடிச்ச ஊருங்க, சூப்பரான இடம் தான். இந்த வாட்டி நாங்கள் போனது பார்த்தீங்கன்னாக்கா பையனுக்கும் பையன் வந்து 10th படிச்சிருந்தான், பாப்பா வந்து 12th படிச்சிருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வேண்டுதல் வச்சுருந்தோம். நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு மார்க் வந்ததுனாக்கா வேண்டிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் கேட்டதை விடவே மார்க் அதிகமாக எங்களுக்கு கிடச்சதுனால எங்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பின்றதுனால அவர் வேண்டுதல் நிறைவேற்றியே ஆகணுன்ற சூழ்நிலை. பாப்பாவும் காலேஜ் போயிட்டா, பையன் இந்த வருஷம் 12th போகிறாங்க. அதனால நம்ம அதை நிறுத்தக்கூடாது. இந்த வருஷம் திரும்ப நம்ம வேண்டுதல் வைக்கணும்னாக்கா பழைய வேண்டுதலை முடிக்கணுன்றதுனால நாங்கள் இந்த வருஷம் போயிட்டு வேண்டுதலை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணாக்கா பையன் 12th அது இல்லாமல் இப்போ தான் பையனுக்கு லீவு. இப்போ ஸ்கூல் லீவு எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ரெஸ்ட்டே இருக்காது, ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு இருக்கும் தம்பிக்கு. ஸோ அதனால் எதுக்கு நம்ம இந்த லீவ்லேயே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி தான் நாங்கள் போனோம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பீரியட்ஸ் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கின்னு முடிஞ்ச பிறகு நாங்கள் கிளம்புனோங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் கன்னியாகுமரி தான் பிளான் போட்டோம். அங்கே போன பிறகு டோட்டலாக மாறிடுச்சு எல்லாமே. ஆனால் நல்லா இருந்ததுங்க. நம்ம நல்லா 4 பேர் ஃபேமிலியாக போயிட்டு ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு வர சொல்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுதாங்க தூத்துக்குடி உப்பளம். நல்லா இருந்ததுங்க, செம சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு அந்த கண்ணாடி வந்து நல்லா விசிபிளாக இருந்ததுனால நல்லா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது, ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சுது. பஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டக்கா புக்காலாம் அடித்து ஓட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக போகிறாங்க. ஸ்பீடாக தான் போகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த ஸ்பீட் வந்து பயங்கரமாக தெரியல, நல்லா இருக்குது. அப்படியே படுத்தபடியே உங்களுக்கு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தேன். உப்பளம்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. எவ்வளோ அந்த பாத்தி மாதிரி கட்டி உப்பளம் பண்ணி வச்சுருக்காங்க. உப்புலாம் கோபுரமாக சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி போக சொன்னால் நம்ம இதெல்லாம் ரசிக்கணுங்க. நம்ம வீட்டாலலாம் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. அப்புறம் விஜய் சார் வந்தாங்க இல்லைங்களா, சிஎம் விஜய் அண்ணா. அந்த இடம்லாம் கூட எங்கள் வீட்டுக்காரர் காமிச்சார். இங்கே தான் நின்னாங்க, இங்கே தான் மீட்டிங்லாம் போட்டாங்க அப்படின்னு இந்த பிரிட்ஜான்லாம் காமிச்சார். நம்ம பார்க்கலையே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது நம்மளுக்கு. அது ஒரு அதாவது விஜய் நான் பார்க்க முடியல, ஏன்னா செங்கல்பட்டு எல்லாம் வரவே இல்லை அவங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இறங்கணும். பஸ் ஸ்டாண்ட் இறங்குறதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ தாங்க நாங்கள் பேசிட்டோம். இங்கேருந்து கோவில் வரைக்குமே ஆட்டோ பேசிட்டோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ரூம் பக்கத்தில் பார்த்தா ஈஸியாக அப்படி இருக்கும் அப்படின்ட்டு பஸ் நல்லா ரொம்ப சேஃப்டியாக கொண்டு விட்டுட்டாங்க. வந்து இறங்குறதுமே ஆட்டோங்க, அவ்வளோதான். லக்கேஜ்லாம் ஆட்டோ பின்னாடி ஏற்றிட்டு ஆட்டோ ஏறியாச்சு. ஆட்டோனாவும் ரொம்ப ஸ்பீட் தாங்க. நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, தெய்வம் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் நமக்கு தெய்வம் வந்து நேரடியாக சப்போர்ட் பண்ணாது, இந்த மாதிரி மனுஷால் ரூபத்தில் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு 2-3 ஆட்டோக்காரங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆட்டோக்கார் கரெக்டாக கூட்டிகிட்டு போய் விட்டார். போனதுமே நாங்கள் பக்கத்துலேயே, அதாவது கோவிலுக்கும் ரூமுக்கும் பக்கத்துலேயே தான் நாங்கள் ரூம் பார்த்தோம். செம்ம ஜனங்க. ஒரு ரூம் கூட இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா எங்களுக்கு கோவில் பக்கத்துலேயே ரூம் கிடச்சிது. எங்களுக்கு நல்லாவும் இருந்தது ரூம். நான் வந்து வெளியே உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இது நான் உள்ளே வந்த பிறகு தான் ஆன் பண்ணேன். லக்கேஜ்லாம் எடுத்ததுனால என்னால் எடுக்க முடியல. உள்ள வந்த பிறகு தான் நாங்கள் ஆன் பண்ணோம். 1500 2000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது ரூம். ஏசி ரூமாக இருந்தாக்கா கண்டிப்பாக 2500 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் 4 பேருன்றனால 2000 பார்த்து எடுத்துக்கணும். நல்லா ஏசி எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. டிவி எல்லாமே நம்மளுக்கு இருந்தது. ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நல்லா இருந்தது. படுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் படுக்கலாம். 2 பேர் கட்டில் தான் அது, ஆனால் 3 பேர் படுக்கலாம் தாராளமாக. ஆனால் நாங்கள் 4 பேரே படுத்துருந்தோம். அவ்வளோ தாராளமாக இருந்தது அந்த கட்டில். நல்லா ஃப்ரீயாகவும் இருந்தது, சூப்பராக இருந்தது. வாஷ் பேஷன், நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண கண்ணாடி எல்லாமே க்ளீனாக இருந்ததுங்க. பாத்ரூமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான், நல்லா இருந்தது. நம்மளுக்கு ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் எல்லாமே கிடைக்குது. ஹீட்டர்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க.
நல்லா இருக்கு. நாங்க காலையில போய் தங்கின ஹோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தான். நாங்க ஈவினிங் வந்து கன்னியாகுமரி கிளம்புற ஐடியான்றதுனால, நாங்க வந்து சண்முகர் ஹோட்டல் நினைக்கிறேங்க. சண்முகர் எங்களுக்கு அமைஞ்சது எல்லாமே முக்கால்வாசி அப்படிதான். அங்க எல்லாமே முருகன் நேம் தான் வச்சிருந்தது. ஆனா எங்கள கூட்டிட்டு போற ஆட்டோ கார்லேருந்து, பஸ் டிரைவர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, முருகன் நேமாவே இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க எங்களுக்கு. நான் கீழே உங்களுக்கு இறங்கி காட்டுறேன் பாருங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருந்தது. ஆக்சுவலா நாங்க செகண்ட் ஃப்ளோர்ல தான் ரூம் எடுத்திருந்தோம். ரூம் எல்லாமே ஃபுல்லுங்க. அந்த இடத்துல நமக்கு ரூம் கிடைக்கிறது நிஜமா பெரிய விஷயம். வியாழக்கிழமை வந்து திருச்செந்தூர் முருகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான். அதே போல் நாங்கள் விரதம் இருந்து தான் போனோம் கோவிலுக்கு. கிட்டத்தட்ட 5 நாள் விரதம் இருந்து தான் நாங்கள் போகணும்னு சொல்லி பிளான் போனோம். அப்புறம் 3 நாள் விரதம் இருந்தோம். திங்கள், செவ்வாய், புதன்கிழமை கிளம்ப சொல்ல 3வது நாள் அந்த மாதிரி தான் விரதம் வந்து நாங்கள் கிளம்பணும். இங்கே தான் பாருங்க, லிஃப்ட்ல இறங்கி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஹோட்டல்னால மாளிகை மாதிரி இருந்ததுங்க. ஹோட்டல் பெரிய ஹோட்டல், ஸ்ரீ சண்முகர் ஹோட்டல் பார்த்தீங்களா, லாட்ஜ். அங்கே ரூமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ அத்தனை ரூம் கிட்ட இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 50 ரூம் கிட்ட இருந்தது. எல்லாமே ஃபுல்லுங்க. எங்களுக்காக ஒன்று கடவுள் வச்சிருந்தாரா என்னன்னு தெரியல. சூப்பராக இருந்தது. நாங்கள் அங்கே போயிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ரூம் எல்லாம் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துட்டு இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடலில் குளிக்கிறதுக்கு தாங்க. நம்ம திருச்செந்தூர் போனாக்கா ஒரு முறை இருக்குது. கடலில் குளிச்சுட்டு, நாழிக்கிணறுல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சலிங்கம் பார்த்துட்டு மூவர் சமாதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக இந்த வரைமுறை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூண்டுகை விநாயகர், அவருக்கு கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சிட்டு தான் போவாங்க. இதெல்லாம் பண்ணி தான் நம்ம சாமி பார்க்கணும். நாங்கள் 2 வாட்டி போயிருக்கோம். ஒரு வாட்டி கூட இப்படி பண்ணலை. அதுக்கேற்ற டைம் எங்களுக்கு கிடைக்காததுனால நாங்கள் வந்து போவோம், ரூம்லேயே குளிச்சுட்டு கடற்கடன்னு கிளம்பி போயிடுவோம். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நாங்கள் வந்து இனிமேல் இப்படி தான் பண்ணணும், இதுதான் முறைன்னா இப்படி தான் பண்ணணும். நான் ஒரு வாட்டி சொல்லுவேன், ஆனால் அதுக்கேற்ற டைம் எங்களுக்கு கிடைக்காது. எனக்கு நிறைய விஷயம் தெரியுங்க, நிறைய விஷயம் நோட் பண்ணி வைப்பாங்க. ஒரு கோவில் போனால் என்னென்ன பண்ணணும், எதை செய்யணும்னு கண்டிப்பாக அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கின்னு தான் நான் சொல்லுவேன், இறங்கியும் செய்வேன். நான் இந்த வாட்டி அவர்கிட்ட சொல்லிட்டேன் தீர்த்து, டைம் ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணி முறையாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போக சொல்ல பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஜனம் எவ்வளோ ஜனம் இருக்குன்ட்டு பாருங்கள். செம்ம ஜனங்க கோவிலில். இது வந்து லீவு டைம் இல்லைங்களா, அதனால் சம்மர் லீவுன்றதுனால எங்கே இருக்க ஜனமும் வந்துதாங்க. செம்ம ஜனங்க. எப்பா இந்த கியூ பார்க்குறீங்களா, இதெல்லாம் நாழிக்கிணறுக்கு நிற்கிறவங்க தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் கடலில் குளிச்சுட்டு வந்து நாழிக்கிணறுல குளிச்சுட்டு தான் நாங்கள் சாமி பார்க்கணும். ரூமில் போய் கிளம்பி வந்து தான் சாமியே பார்க்க போகிறோம். இங்கே இப்போவே இவ்வளோ கியூ இருக்குது. எங்கள் இப்போ தான் கடலுக்கே போகிறோம். நாங்கள் அங்கே போய் பஸ்லேருந்து இறங்குறது பார்த்தீங்கன்னா 7-7:15 போல் ஆயிடுச்சு. இறங்கி ஆட்டோ பிடிச்சி நாங்கள் ரூமுக்கே வந்துட்டோம். ஆனால் தொல்லலாம் இல்லைங்க, கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் நாழிக்கிணறு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் வெயிட் பண்ணாலும் வர்த்துங்க. அந்த நாழிக்கிணறுல போய் குளிக்க சொல்லி இருந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க. இது வரைக்கும் நம்ம செஞ்சதே கிடையாதுங்க. அந்த நாழிக்கிணறு எப்படி உருவாச்சு உங்களுக்கே தெரியும். சூரசம்ஹாரம் பண்ணிட்டு முருக பகவான் அவரோட வேலை எடுத்துக்கிட்டு வந்து அந்த வேலை குத்தி தான் அந்த நாழிக்கிணறே உருவாக்குனாரு. அது அவ்வளோ அழகாக குட்டியாக ஒரு கார்னரில் இருக்குதுங்க. அதுலேருந்து தண்ணி மொண்டு ஊற்றுறாங்க. 3 குண்டா, அதாவது ஜக்கு மாதிரி வச்சு ஊற்றுறாங்க. சூப்பரான ஒரு அற்புதமான விஷயம். எதுக்காக இவ்வளோ பேர் இவ்வளோ ஜனத்தில் வெயிட் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு அங்கே போய் நிற்க சொல்லவும் அதை பார்க்க சொல்லவும் தான் நம்மளுக்கு தெரியுது. நிஜமாவே இந்த புனித நீராடுறதுன்றதுலாம் வந்து எல்லாருக்கும் அமையாதுங்க. நம்ம தான் அதை அமைச்சுக்கணும். இதெல்லாம் விட காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எனக்குமே சரி, என் பசங்களுக்குமே சரி, கடல், குளம், கிணறு இதெல்லாம் பயம். ஆக்சுவலி எனக்கு வந்து சின்ன வயசுலேயே நான் கிணத்துல நீச்சல் கற்றுக்கிறேன் சொல்லிட்டு கயிறு அறுந்து ஒரு வாட்டி முழுகிட்டேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க சொல்ல. அதே போல் கடலில் பார்த்தீங்கன்னா நான் அண்ணியோட பொண்ணு வந்து கடல் வந்து இழுத்துட்டே போயிடுச்சு. அப்போ பையன் வந்து குழந்தை, பாப்பாவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட படிச்சிருந்தாங்க. அப்போ இழுத்துட்டு போயிடுச்சு, உள்ள வரைக்கும் போயிடுச்சு. அண்ணன் தாங்க தூக்கி காப்பாற்றின அது நேரம். அதனால எங்களுக்கு கடலுனாலும் கிணறுனாலும் பயம். ஏங்க எனக்கு இந்த பசங்களுக்கு கிட்ட சொல்லி சொல்லி பயம் காட்டி வச்சுட்டேன்னா என் பொண்ணு உள்ளவே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சிரிப்புங்க. நீங்க பாருங்களேன், காலேஜ் படிக்கிறாங்க, ஆனா குழந்தை மாதிரி இன்னமுங்க சத்த போட்டு பேச மாட்டாங்க. ரொம்ப குவாய்ட்டு. அவங்க 2 பேரும் பாருங்க, 2 பேருமே நான் கையை பிடிச்சி தான் கூட்டு போறேன். 2 பேருமே கடல்ல காலே வைக்கவே மாட்டோம், அதாவது நிப்போம் ஆனா முழுகலாம் மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. நானுமே உள்ளெல்லாம் போலங்க. ஏன்னா எனக்கும் பாத்தீங்கன்னாக்கா நான் எல்லாமே டக்குன்னு கற்றுக்கிறாலும் நான் நீச்சல் மட்டும் கற்றுக்கவே இல்லை இது வரைக்கும். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டுமே போலங்க. எனக்கு வந்து எதனா ஒரு விஷயம் பார்த்தா டக்குன்னு கற்றுக்கணும், டக்குன்னு நம்ம செய்யணும் அப்படின்ற ஆள் தான் நான். எதனா சின்ன விஷயம் பார்த்தா டக்குன்னு நம்ம செஞ்சிடணும்டா, நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆள் தான். டிரைவிங் கூட பாருங்கள், அவ்வளோ அடம் பிடிச்சி நம்ம டக்குன்னு கற்றுக்கணுன்றதுக்காக இறங்கின ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி நமக்கு தெரியும் எல்லாமே. ஆனால் இருந்தாலும் இன்னும் நம்ம அதை மறந்துட்டோன்றதுனால கற்றுக்கணுன்றது. என் பையனை நானும் ஒரு அமக்கலவே பண்ணி என் பொண்ணை குளிக்க வைங்கன்னு எனக்கு போதும் ஆயிடுச்சுங்க. ஆனால் எப்படியோங்க முக்கி எழுந்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அவரே தனியாக குளிச்சுட்டு வந்துட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரு போனார், அழகாக 2 முக்கு 3 முக்கு முக்கிட்டு வந்துட்டாரு. கடலில் குளிச்சுட்டு நேரம் நாங்கள் நாழிக்கிணறுக்கு தாங்க போனோம். நீங்களே பார்க்கலாம், நாங்கள் கடலில் குளிச்சுட்டு எப்படி இருக்கும் பாருங்களேன். செம்மையாக இருக்கும் பார்க்க சொல்ல. அவங்க குளிக்க சொல்ல காமெடியாக இருக்குங்க. கையே விடலைங்க. என் பசங்க 2 பேரும் அப்படி பிடிச்சின்னு டைட்டாக பிடிச்சின்னு அவ்வளோ பயப்படுவாங்கங்க. எப்பயுமே பீச்சுக்கெலாம் போனால் கூட அவங்க இறங்கி இந்த விளையாடுறது என்ஜாய் பண்ணுறதுலாம் பண்ண மாட்டாங்க. நான் கூடவே இருக்கணும் அவங்களுக்கு, அந்த மாதிரி தான். அதே இப்போ தனியாகவும் அவங்க எங்கே போக மாட்டாங்க, நான் போனால் தான் அவங்க போவாங்க, அந்த மாதிரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜன்னலாம் நாழிக்கிணறு தாங்க.
கிட்டத்தட்ட நாங்கள் வெளியே நின்னாங்க 4 மணி நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் உள்ளே வந்தோம். உள்ளே வந்துமே வெளியவே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணோம். உள்ளே வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணி தான் நாங்கள் நாழி கிணறுக்கே போனோம். என்ன அற்புதங்க! ஏங்க நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு சொல்ல, இது நம்ம பார்க்க கண்ணால் பார்க்க சொல்ல தாங்க தெரியுது. நான் 2 3 வாட்டி நான் திருச்செந்தூர் போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இவ்வளோ ஜனம் இருந்தாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணி நம்ம நாழி கிணறுல குளிக்க சொல்ல தாங்க எனக்கு நிம்மதியாகவே இருந்தது. நிஜமாவே நம்ம அந்த நாழி கிணறுல குளிக்க சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம கடல் தண்ணி எவ்வளோ உப்பு கரிக்கும், அவ்வளோ உப்பு கரிக்கும் நம்மளுக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாழி கிணறுல நீங்கள் அந்த தண்ணி மொண்டு ஊற்ற சொல்ல நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த உப்பு கரிப்புன்றதே வந்து உங்களுக்கு அந்த பயங்கரமாக உப்பு கரிப்பு கடல் தண்ணி தெரியும். இது அந்த மாதிரியே இல்லவே இல்லைங்க, நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா 2 தொட்டி மாதிரி இருக்குது. ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது, அந்த தண்ணி அது சுரந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு தேவையானவங்களாம் வாட்டர் பாட்டில் கேனு அந்த மாதிரிலாம் கொண்டுட்டு போகிறாங்க. நல்லா பெரிய பெரிய கேன்லாம் நீங்கள் பார்க்க சொல்ல உங்களுக்கு தெரியும். நான் மேலேருந்து எடுத்தது கிட்ட போய் என்னால் எடுக்க முடியலங்க, ஏன்னா ஜனம் அவ்வளோ ஜனம். இங்கே பாருங்க மொண்டு ஊத்துறாரு பாருங்க, அது தெரியுது இல்லைங்களா அந்த கார்னர்ல, அதுதான் மொண்டு ஊத்துறது நாழி கிணறு. அதுதான் முருகப்பெருமான் போட்ட ஓட்டை. பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா பெரிய கிணறு மாதிரி இருக்கு. இது பாருங்க, இது பெரிய கிணறு, தொட்டி மாதிரி கட்டி கம்பி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுதாங்க ரொம்ப சுத்தமான தண்ணி. அதை வந்து மொண்டு எடுத்துட்டு வராங்க வாட்டர் பாட்டில். நானுமே எங்க வீட்டுல எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக மொண்டு எடுத்துட்டு வந்தாச்சு. அவள் தாங்க வந்துட்டு கடல்ல குளிச்சுட்டு நாழி கிணறுல குளிச்சுட்டு ரூமுக்கு வந்து ஒரு சிலர் வந்து குளிக்கிறாங்க. ஆனா குளிக்காம நம்ம ட்ரெஸ் மாத்திட்டு போறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்க வந்து அப்படியே எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கின்னு அழகா ட்ரெஸ் நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி போக சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சாரீ தாங்க. இது சாரீ வந்து அம்மா ரொம்ப ஆசையாக கேட்டாங்க. அவங்க ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கி கொடுத்த சாரீ நாங்கள் அவங்களுக்காக வாங்கின சாரீ தான். இப்போ அம்மா இல்லைன்றதுனால அந்த ட்ரெஸ்ஸை வந்து பாப்பாவுக்கு அம்மா ஞாபகமாக நான் ஒரு ட்ரெஸ்ஸு தச்சு போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது நானே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து இந்த ஸ்டிச் பண்ணது, நல்லா அழகாக பண்ணி கொடுத்தாங்க. வித்யா ஃபேஷன் செங்கல்பட்டு. அவங்களோட டீட்டெயில் வேணா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் தச்சுக்கோங்க. நம்ம என்ன மாடல் செலக்ட் பண்ணி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தச்சு கொடுக்குறாங்க. நான் கட்டியிருக்க சாரி பார்த்தீங்கன்னாக்கா என்னோட அக்கா பொண்ணு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணப்போ எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுவே நான் இப்போ தான் தச்சு போடுறேன். நான் சாரி ரொம்ப கட்ட மாட்டேன், இருந்தாலும் கோவிலுக்கு போகிறோன்றதால அக்கா பொண்ணு எடுத்து கொடுத்த சாரி தான் கட்டிட்டு போனேன். சுடிதாருமே அக்கா பொண்ணு எடுத்து கொடுத்த சுடிதார் தாங்க. அது அவங்க கடை வச்சிருந்தாங்க, அந்த கடையில இருந்து எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் அது. இப்ப பாப்பாலாம் குழந்தை வச்சிருக்கிறதால கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பசங்களை பார்த்துன்னு கடையை பார்த்துக்க முடியலன்ட்டு நிறைய ட்ரெஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு, பாப்பாவுக்கு, அண்ணன் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு காலையில் எங்களுக்கு டைம் இல்லைங்க சாப்பிட. நாங்கள் கடலில் குளிச்சுட்டு நாழிகை குளிச்சுட்டு வர சொல்லவே மதியம் 1:30 மணி போல் ஆயிடுச்சு. அப்புறம் ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு 2:30 போல் ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டுட்டு லஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம். மார்னிங் டிஃபன் சாப்பிடல, வடை ஆளுக்கு ஒரு வடை சாப்பிட்டோம், அவ்வளோதான். தூண்டுகை விநாயகர், இவர் தாங்க தூண்டுகை விநாயகர். நீங்கள் உள்ளே வர சொல்லுமே உங்களுக்கு தெரியும். இவர்கிட்ட வந்து நீங்கள் அங்கே தேங்காய் விற்பாங்க, குடிமை இல்லாத தேங்காய் விற்பாங்க. அதை வாங்கி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுற்றி போட்டு உடைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா கற்பூரம் ஏற்றிட்டு ஒரு சூறைக்காயை விட்டுட்டு நீங்கள் சாமியை போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எனக்கு தெரிஞ்சு இப்படி தாங்க பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் நாழிக்கிணறு பார்த்துட்டு கூட நீங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா மூவர் சமாதியும் பஞ்சலிங்கமும் இருக்கும். பஞ்சலிங்கம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா சூரசம்ஹாரம் பண்ணிட்டு முருகப்பெருமான் மணலாலேயே சிவபெருமான் பிடிச்சி வச்சு வணங்குறது தான் பஞ்சலிங்கம்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நீங்க பாருங்க. நாங்க எல்லாமே மிஸ் பண்ணாம இந்த வாட்டி பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு சாமி பார்க்க உள்ள போனோங்க. போனாக்கா கியூ ரொம்ப பெருசா இருந்ததுனால நாங்க காசு கொடுத்து தாங்க போனோம். ஒருத்தருக்கு 1000 ரூபாய் சொன்னாங்க, ஒருத்தருக்கு 500 ரூபாய் சொன்னாங்க, ஒருத்தருக்கு 2000 ரூபாய் வரைக்கும் சொன்னாங்க. நாங்க ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தோம். ஒருத்தர் வந்து அழகாக கூட்டிகிட்டு போய் எங்களை உள்ளே விட்டார். அதாவது அதுக்குன்னு ஒரு லைன் இருக்குது போல், அங்கே விட்டுட்டாங்க. அங்கே தாங்க போனோம். போய் சாமியெல்லாம் பார்த்துருவோம். சாமி நாங்கள் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷங்க. நாங்கள் சாமி சூப்பராக பார்த்தோம். நல்ல தரிசனம், நிற்க வச்சு பார்க்க விட்டாங்க. ஒரே அரோகரா கோஷம் போட்டு நாங்கள் 4 பேரும் மனசார அரோகரா கோஷம் போட்டு முருகப்பெருமானை வேண்டி நாங்கள் வேண்டவே இல்லைங்க. அங்கே பார்த்தோன்னே சந்தோஷத்தில் ஒன்றும் புரியல. நல்லா அதாவது எங்கள் உள்ளே வந்தோடனே எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சாமி நல்லா தரிசனன்றதுனால அரோகரா மட்டும் தான் எங்களால் போட முடிஞ்சது. நல்லா எங்களுக்கு என்னங்க வேண்டணும் வேணுன்றதை அவரே கொடுத்துருவாருங்க. எங்களுக்கு நாங்கள் வேண்ட வேண்டியது கிடையாதுங்க. நான் பசங்களுக்கு நான் வேண்டதை விட அதிகமாக கொடுத்தாரு. எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம். மனுஷனுக்கு என்னங்க வேணும், கடவுள் நம்ம கூட இருக்காங்கன்றதுக்கு இது ஒன்று போதாதுங்களா? அப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வர சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் இலையும் அந்த அரகஜாலாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உள்ளே வாங்கிக்கோங்க. வெளியே வாங்கினீங்கன்னா 100 ருபீஸ் சொல்கிறாங்க. உள்ளே வாங்கினீங்கன்னா வெறும் 50 ரூபாய் தான். நீங்கள் உள்ளே வாங்கிக்கோங்க. அரகஜா வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இப்போ விஜயண்ணாவை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். விஜயண்ணா நெத்தில இப்போ வைக்கிறாங்க பாருங்க. அரகஜா ஏற்கனவே தெரியும் எங்களுக்கு. இருந்தாலும் இப்போ நிறைய பேர் விஜயண்ணாவை பார்த்து வைக்கிறீங்க. கண்டிப்பாக அரகஜா வாங்கிக்கோங்க. கோவில் போகிறவங்க அரகஜா வாங்கி வைங்க, ரொம்ப நல்லது. நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு உள்ளேருந்து வெளியே வர சொல்லி மயில் தாங்க பார்த்தோம். மயில் என்ன அழகான காட்சி. அது நாங்கள் போனாலே அந்த மயிலை பார்த்தா தாங்க விசேஷம். திருச்செந்தூர்னாலே எப்படியாச்சும் நம்ம கண்ணில் பட்டுருவாங்க. அதே போல் மயிலெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு
நாங்கள் 4 பேரும் பட்டங்க அந்த வேல் போட்டு அந்த பச்சை கலர் அந்த திருசனம் ரெட் கலர் திருசனம்லாம் வச்சு அந்த வேல் போட்டு பட்டை வச்சு விட்டாங்க. நாங்கள் எல்லாருமே வச்சுக்கிட்டோம். நாங்கள் எல்லாருமே 4 பேருமே வச்சுருப்போம். அது நாங்கள் அழகாக இருந்ததுங்க. ரொம்ப அதை வச்சோன்னே நல்லா அழகாக சூப்பராக இருந்தது. அப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன், துணிலாம் வாங்கியிருக்கேன். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன்ல, நான் இங்கே பாருங்கள், இது தாங்க நாங்கள் வேண்டுதல். எங்களால் என்ன முடியுமோ, எங்களை மாதிரி ஏழைங்க கோவிலில் நிறைய பேர் இருக்காங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வாங்கிட்டு போய் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தான். உண்டியில் நாங்கள் காசு போட்டோம், அன்னதான உண்டியில் நாங்கள் காசு போட்டோம். அதுவும் நாங்கள் வேணுன மாதிரி தான் செஞ்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 பேருக்கு, ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு 20 பேருக்கு. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 20 லுங்கி 20 டவல் எடுத்தேன். அதாவது ஒரு லுங்கி ஒரு டவல் அப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆளுக்கு ஒரு சாரின்ற மாதிரி 20 சாரி எடுத்தேன். நிஜமாக இது வந்து எங்களால் முடிஞ்சது தாங்க. நான் இது வந்து ஐயோ இதை நான் பண்ணிட்டேன், நீ இதை பண்ணு, இது உங்களுக்குலாம் தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை போடுறேன் அப்படிலாம் தயவு செஞ்சு யாருமே எடுத்துக்காதீங்க. நான்லாம் வந்து சின்ன வயசுல அப்பாலாம் இறந்த பிறகு எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அம்மா எங்களை வளர்த்தாங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா வீட்டு வேலை செஞ்சு தான் எங்களை வளர்த்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றி தான் எங்களை வளர்த்துருக்காங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மா வேலை செய்கிற வீட்டில் அவங்க பசங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க போட்டு யூஸ் பண்ண பழைய துணி தாங்க எங்களுக்கெல்லாம் புது துணி. அவங்க அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு 4-5 வாட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எங்கள் அம்மா எங்களுக்கு எடுத்துகிட்டு வர சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக அது எங்களுக்கு புதுசாக இருக்கும், அவங்களுக்கு அது பழசு. அப்படி போட்டு வளர்ந்த ஆள் தான் நானும் என்னோட ஹஸ்பண்டுமே. நாங்கள் அப்படி தான் வளர்ந்தோம், பழைய துணிகள்லாம் போட்டு வளர்ந்த ஆள் தான். அதுக்காக எங்கள் அம்மா எங்களை கஷ்டப்பட விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எங்கள் அம்மா வீட்டு வேலை செஞ்சாலுமே எங்களுக்கு தீபாவளி பொங்கல் ஆனால் அவங்களுக்கு என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி துணியெல்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. நாங்களுமே சந்தோஷமாக இருந்தோம். வருமானத்தை வச்சு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு எங்களை கடவுள் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளோட உழைப்பும் நம்மளோட தன்னம்பிக்கையும் தாங்க. கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் யூடியூபோ இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். அதில் எனக்கு ஒரு 10 ரூபா வருது. அதில் ஒரு 10 ரூபா எடுத்து நாங்கள் ஒரு நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு செய்கிறோன்றப்ப எனக்கு ஒரு சந்தோஷம், எங்கள் வீட்டுக்காரங்க என் குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதுதாங்க நாங்கள் செஞ்சோம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வயசானவங்களாக பார்த்து, வயசாகி ரொம்ப முடியாதவங்களாக பார்த்து தான் என் பசங்க கிட்ட கொடுத்து தான் நான் கொடுக்க சொன்னேன். இப்போ என் பொண்ணும் என் பையன் தான் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கொடுத்தேன், அப்புறம் அவரும் கொடுத்தாரு. ரொம்ப வயசானவங்க எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியானவங்களுக்கு தான். இதெல்லாம் வந்து பந்தாக்காகவோ பெருமைக்காகவோ போடலை. உங்களால் முடிஞ்சாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏழைங்களுக்கு கொடுத்து உதவுங்க. நான் கோவிலுக்கெல்லாம் கூட அன்னதானம் பண்ணுறாங்க, இப்போலாம் அடிக்கடி செய்யறது தான். அது என்னமோ அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம தான் இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிறோம், கடவுள் இன்றைக்கி நம்மளை நல்லா வச்சிருக்காரு, 10 ரூபா நம்மளுக்கு சம்பாதனை கொடுக்குறாருன்றப்ப இதெல்லாம் செய்யணும் இல்லையா. வாங்க நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து வரும்.